லாஸ்ட் கிளாஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் ஃபீச்சர்ஸ்ல நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக்கை கவர் பண்ணி முடிச்சோம். அண்ட் இந்த கிளாஸ்ல லெட்ஸ் சே அண்ட் அதர் இம்பார்ட்டன்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் ஃபீச்சர் பத்தி நம்ம பார்க்க போறோம். which we call it like polymorphism. அதாவது ஒரு ஃப்ரெஷர்ஸ் ஒரு இன்டர்வியூ கான்செப்ட்ஸ்க்கு நம்ம போறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் ஃபீச்சர்ஸ் பத்தின ஒரு கம்ப்ளீட் ஐடியா நமக்கு இருக்கணும். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் ஃபீச்சர்ஸ் பத்தி என்ன கேள்வி கேட்டாலும் எதுக்கு என்ன பர்பஸ்க்காக நம்ம போறோம் அப்படிங்கிறத நமக்கு கிளியரா சொல்ல தெரியணும். சோ இது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான கான்செப்ட். இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு இன்ஹெரிட்டன்ஸ்னா என்னன்னு கிளியரா நமக்கு சொல்ல தெரியணும். அதே மாதிரி பாலிமார்பிசம் அப்படின்னா என்னன்னு நமக்கு கிளியரா சொல்ல தெரியணும். So we will be discussing about that in this particular class in detail. See, first polymorphism அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலா இந்த polymorphism அப்படிங்கிறது இட்ஸ் a combination of two different Greek words அப்படின்னு நம்ம சொல்றோம். பாலி அப்படிங்கிறது ஒரு கிரீக் வேர்ட், மார்பிசம் அப்படிங்கிறது இட்ஸ் கிரீக் வேர்ட். இந்த ரெண்டு கிரீக் வேர்டோட காம்பினேஷன் தான் பாலிமார்பிசம் அப்படின்னு சொல்லுவோம். பாலி அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு என்ன சார் அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மெனி அப்படின்னு அர்த்தம். மார்பிசம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபார்ம்ஸ். சோ ரெண்டையும் சேர்த்தா பாலிமார்பிசம் அப்படின்னா மெனி ஃபார்ம்ஸ். ரைட். சோ பேசிக்கலா இப்போ ஒரு இன்டர்வியூல போயிட்டு யாராவது ஒருத்தர் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா like we should be in a position to explain about the inheritance. A process of deriving something from an existing class is what we call it as inheritance. A process of deriving something from the existing class. ஏற்கனவே இருக்கக்கூடிய கிளாஸ்ல இருந்து டிரைவ் பண்ணி புதுசா இன்னொன்னு கொண்டு வரோம் அப்படின்னா we call that as an inheritance. So என்னைக்குமே நான் சொல்லியிருக்கேன், ஒரு கேள்விக்கு பதில் சொல்லும் போது ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றது it is always good. So இப்போ இன்ஹெரிட்டன்ஸ்க்கு என்ன சொல்லலாம்னா a relationship between a father and a son is the best example that you can give it for inheritance, parent or child. So இதை வந்து நீங்க வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிடலாம். So இப்போ polymorphism அப்படின்னா சோ இது வந்து இப்ப யாராவது ஒருத்தர் எனக்கு polymorphism டிஃபைன் பண்ணுங்க அப்படின்னா like what we can say we derive the data from the method தான் class கிடையாதுமா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்ஹெரிட் பண்ணும்போது ரெண்டு கிளாஸ் தான் இன்ஹெரிட் பண்றீங்க. ஒரு கிளாஸ்ல இருக்கிற டேட்டாவை தான் டிரைவ் பண்ணி அடுத்த கிளாஸ்க்கு கொண்டு போறீங்க. சோ அது வந்து இட்ஸ் a process of deriving something from an existing class. ஒரு எக்ஸிஸ்டிங் கிளாஸ்க்குள்ள இருக்கிற டேட்டாவை தான் நீங்க டிரைவ் பண்ணி அடுத்த கிளாஸ்க்கு கொண்டு போறீங்க. சோ அதுல கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ரைட். சோ இப்போ இந்த polymorphism அவங்க கேட்டா அதை நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் polymorphism அப்படின்னா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்றேன், டெஃபினிஷன் இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கோம். எக்ஸாம்பிள் பார்த்தா கண்டிப்பா நமக்கு கொஞ்சம் புரியும் அப்படின்னு நம்புறேன். லெட்ஸ் சே இப்போ இன்ஹெரிட்டன்ஸ் ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டோம். ஒரு பேரண்ட், ஒரு சைல்டு, ஒரு ஃபாதர், ஒரு சன், இந்த ரிலேஷன்ஷிப் தான் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஏன் அப்படின்னா ஒரு சனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபாதருடைய பிஹேவியர், கேரக்டரிஸ்டிக்ஸ், அவங்களோட ரிசம்பிளன்ஸ் ஏதாவது கண்டிப்பாக சனுக்கு இருக்கும். சோ அதை தான் வந்து டிரைவிங் சம்திங் ஃப்ரம் an existing அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ அதே மாதிரி இப்போ polymorphismக்கு ஏதாவது ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா everyone who's inside this particular class can be set as an example for polymorphism. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே polymorphismக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். You can take it with myself. நானும் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்றேன். சரி எப்படி சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, see நான் எப்போ இங்க கிளாஸ் எடுக்கிறேன்னா I be the trainer for you. நான் ஒரு ட்ரெயினரா இருக்கேன். I'm teaching you something like Java, Python இந்த மாதிரி சொல்றேன். I'm teaching you, so like I'm called as trainer. அதே like when I step into my home, என்னுடைய அப்பாக்கும் என்னுடைய அம்மாக்கும் like I'll be the son. அதே மாதிரி என் ஒய்ஃப் பார்க்கும்போது I'll be a husband. என்னோட பசங்களுக்கு பார்க்கும்போது I'll be a father. ரைட். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா the person is one, நான் ஒருத்தர் தான். ஆனா நான் கிளாஸ் எடுக்கும்போது என்னுடைய ரோல் வந்து ட்ரெயினர். எங்க அப்பா அம்மாவோட பார்க்கும்போது like I'll be the son. என்னோட ஒய்ஃபோட பார்க்கும்போது I'll be the husband. என்னோட கிட்ஸோட பார்க்கும்போது I'll be the father. As a person நான் ஒருத்தர் தான். ஆனா the role what I play is different, and the job and responsibilities that I have. நான் என்னோட roles and responsibilities for every role is different. Right. என்னோட person வந்து ட்ரெயினரா என்னோட roles and responsibilities வேற. ஒரு பையனா என்னோட roles and responsibilities வேற. as a husband என்னோட roles and responsibilities வேற. as a father என்னோட roles and responsibilities வேற. so person ஒருத்தரா இருக்கலாம், பட் என்னோட ரோலுக்கு தகுந்த மாதிரி என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் மாறுது இல்ல. சோ இத தான் we call it like polymorphism. Right. அதாவது இப்போ இங்க வந்து polymorphism பார்க்கும்போது like we'll have a lot of different things. ஒரே ஒரு நிமிஷம், I'll just share my screen and I'll start explaining that. சும்மா தியரிட்டிக்கலா பார்த்தாலும் it will be getting bored. Right. ஒரே ஒரு நிமிஷம், I'll just try to get into my environment. All right. So right, we there. First இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் பேரு polymorphism. Right. இப்போ இந்த polymorphism அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்னேன் like see different types of polymorphisms நமக்கு இருக்கு. In general like if you take it like there are two different types of polymorphism. We can say it like static polymorphism அப்படின்னு சொல்லலாம். Right. அடுத்தது you can say it like dynamic polymorphism, dynamic polymorphism அப்படின்னு. சோ இது இன்னொரு விதமா நீங்க எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா compile time polymorphism, run time polymorphism அப்படின்னு சொல்லுவாங்க. static polymorphism சில பேர் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா compile time polymorphism. அதே இந்த டைனமிக் polymorphism என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா run time polymorphism அப்படின்னு சொல்லுவாங்க. சாரி, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. compile time polymorphism, sorry, I didn't note it. Alright. So இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய ப்ராடக்ட் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டாட்டிக் polymorphism, compile time polymorphism, dynamic polymorphism இல்லனா run time polymorphism அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இன்னைக்கு இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிக் அப்படிங்கிற இந்த ஒரு பர்టిక్యులர் டைப் மட்டும் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அடுத்து like we will be discussing about that in the next class. இப்போ இந்த ஸ்டாட்டிக் polymorphism அப்படிங்கிற கான்செப்ட்லயே எடுத்துட்டீங்க அப்படின்னா பொதுவா ப்ரோகிராமிங் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்றோம். See, object oriented programming features is ஒரு காமன் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிருக்கோம்.
ஸோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன கான்செப்ட்லாம் இந்த ஸ்டாட்டிக் பாலிமார்பிசம் கீழே வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஆபரேட்டர் ஓவர் லோடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது இதெல்லாம் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் ஒன் பை ஒன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. அடுத்து லைக் மெத்தட் ஓவர் லோடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து மூணாவது லைக் கால் இட் லைக் கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 டிஃபரெண்ட் கான்செப்ட்ஸ் நமக்கு இந்த ஸ்டாட்டிக் பாலிமார்பிசம் கீழே வரும். இப்போ நல்லா பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஆபரேட்டர் ஓவர்லோடிங் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். சார் ஆபரேட்டர் ஓவர்லோடிங்னா என்ன, எனக்கு முதல்ல அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன எக்ஸாம்பிள் பண்ணுறேன், யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். இப்போ பாருங்க A ஈக்குவல் டு லெட்ஸ் சே சிம்பிள், லெட்ஸ் சே ஃப்ரண்ட்ல போயிட்டு லெட்ஸ் சே லைக் 10 + 20 அப்படின்னு போடுறேன். Now I'll try to save this particular program. So now I'll just try to get into this. I'll go with batch 4 இதுல போயிட்டு poly 1 அப்படின்னு சேவ் பண்றேன். Now let me try to run this particular program. இங்க பாருங்க ஆன்சர் எனக்கு 30 அப்படின்னு வருது. ஏன் அப்படின்னா 10ங்கிறது ஒரு இன்டிஜர், 20ங்கிறது ஒரு இன்டிஜர், ரெண்டு இன்டிஜருக்கு நடுவுல நான் ப்ளஸ் போடும்போது எனக்கு அரித்மெட்டிக் ஆபரேஷன் நடக்குது. சோ ஐ அம் கெட்டிங் தி ஆன்சர் as 30. இப்போ அதே இது இங்க பாருங்க ஃப்ரெண்ட், இந்த 10 நான் ஒரு டபுள் கொட்டேஷன்ல போடுறேன், பிளஸ் திருப்பி ஒரு டபுள் கொட்டேஷன் I give it like 20 அப்படின்னு நான் கொடுக்குறேன். Let me try to save this and let me try to run this particular program. I'll be getting the result as 1020. ஏன் அப்படின்னா எதை நம்ம டபுள் கொட்டேஷன் கொடுத்தாலும் அதை ஸ்ட்ரிங் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இங்க பைதான் பொறுத்த வரைக்கும் டபுள் கொட்டேஷன் கொடுத்தாலே இது ஸ்ட்ரிங். நான் 10 தான் கொடுத்தேன் அப்படின்னாலும் it will not consider it, it will be considered as a string. அப்ப 10 முதல்ல கொடுத்திருக்க 10 ஒரு ஸ்ட்ரிங்கா இருக்கு, இதுவும் ஸ்ட்ரிங். பட் ரெண்டு ஸ்ட்ரிங்க்கு நடுவுல பிளஸ் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கன்காட்டினேஷன் என்ன, merging two strings together அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு ஸ்ட்ரிங்கை ஒண்ணா சேர்க்கிறது பேர் தான் கன்காட்டினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சோ இப்ப மேல இருக்கிற பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல பிளஸ் என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா அரித்மெட்டிக் ஆபரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணும். அதே பிளஸ் கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு என்ன செய்யுது அப்படின்னா கன்காட்டினேஷன் செய்யும். சோ ஒரே ஆபரேட்டர் எனக்கு ரெண்டு டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ஒர்க் எனக்கு செய்யும். இந்த பிளஸுக்கு முன்னாடி பின்னாடி இன்டீஜர் இருந்தா அரித்மெட்டிக் ஆபரேஷன் செய்யுது, அதே பிளஸுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் எனக்கு ஸ்ட்ரிங் இருந்தா அது கன்காட்டினேஷன் ஜாப் செய்யும். இதுக்கு பேர் தான் ஆபரேட்டர் ஓவர்லோடிங். ஒரே ஆபரேட்டர் மல்டிபிள் ஜாப்ஸ் எனக்கு செய்யும். சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அது வேலையை எனக்கு செஞ்சு கொடுக்குது. ரைட். சோ இந்த மாதிரி ஒரே இது மல்டிபிள், அதாவது டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஒர்க் எனக்கு செஞ்சு கொடுத்தா அதுதான் ஓவர்லோடிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப ரியல் டைம்ல எடுத்துட்டீங்கன்னா நான் ஓவர்லோட் பண்றேன், நான் என்ன ஓவர்லோட் ட்ரெயினர்னு ரோல் பாக்குறேன், ரைட், சன், ஹஸ்பண்ட், ஃபாதர் அப்படின்னு டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரோல்ஸ் நான் ப்ளே பண்ணிட்டு இருக்கேன். இதான் ஓவர்லோடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன இங்க பார்த்தோம். இப்போ இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம். லெட் மீ சே இட் லைக் பிரிண்ட். இந்த இடத்துல லெட் மீ சே இட் லைக் 10 times 2, அதாவது 10 star 2 which is multiplication. Alright, so இத சேவ் பண்ணிட்டு we'll try to see the output which will give 20 I believe, correct? இங்க பாருங்க எனக்கு ஆன்சர் 20 அப்படின்னு வருது. இப்போ அடுத்த லைன்ல போயிட்டு என்ன சொல்றேன்னா print அப்படின்னு சொல்றேன், ஒரு டபுள் கொட்டேஷன்ல 10 தரேன், let me say it like star 2 அப்படின்னு சொல்றேன். Let me try to save this. இப்போ 10101010 அப்படின்னு எனக்கு வரும். சாரி 2 times தான் 1010 அப்படிங்கிறது எனக்கு வரும். சோ இப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் செய்யுது. ஏன்னா ரெண்டு சைடுமே எனக்கு இருக்கக்கூடியது ஒரு இன்டிஜர் வேல்யூ. ரைட், ஒரு இன்டிஜர் வேல்யூவை நான் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு ஆப்வியஸா லைக் எனக்கு அரித்மெட்டிக் ஆபரேஷன் எனக்கு பெர்ஃபார்ம் பண்ணும். ஆனா ஒரு ஸ்ட்ரிங்கோட போய் நான் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன ரிப்பீட்டேஷன் ஜாப் எனக்கு நடக்கும். ரிப்பீட்டேஷன் ஆபரேட்டர் அப்படின்னு நம்ம பார்த்துப்போம். ரைட், இந்த ஸ்டார் வேலையை செய்யும். சோ இதுவும் ஒரு ஆபரேட்டர் ஓவர்லோடிங் தான். ரைட், இதுதான் நம்ம ஆபரேட்டர் ஓவர்லோடிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ C++ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆபரேட்டர் ஓவர்லோடிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்து அது சப்போர்ட் பண்ணும். சூப்பரா நீங்க போயிட்டு ஒவ்வொரு ஆபரேட்டருக்கு ஒரு டிஃபரெண்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் நீங்க வேணும்னா நீங்க கொடுத்துக்கலாம். C# அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்கு, அதுவும் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். ஆனா அதுல போய் பாத்தீங்க அப்படின்னா அதுலயும் நமக்கு ஆபரேட்டர் ஓவர்லோடிங் வந்து நம்மளால எந்த ஆபரேட்டர்ஸ் நம்ம நினைச்சோம் அப்படின்னா அதை ஓவர்லோட் பண்ணிக்க முடியும். பட் ஜாவா அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல போய் பாத்தீங்க அப்படின்னா ஆபரேட்டர் ஓவர்லோடிங் ஒரு கான்செப்டே கிடையாது. அந்த ஜாவா ஆபரேட்டர் ஓவர்லோடிங் சப்போர்ட் பண்ணாது. இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஆடா நான் சொல்றேன், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எந்த லாங்குவேஜ் சப்போர்ட் பண்ணும், எந்த லாங்குவேஜ் சப்போர்ட் பண்ணாது அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பா தெரியணும். அதுக்காக நான் சொல்றேன் C++ல சப்போர்ட் ஆகும், C#.NETல எனக்கு சப்போர்ட் ஆகும், ஜாவால எனக்கு சப்போர்ட் ஆகாது. இப்போ பைத்தான்ல நமக்கு சப்போர்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் ஆகும், நம்மளால ஓவர்லோட் பண்ண முடியும். சரி சார், இப்போ நான் எப்படி ஓவர்லோட் பண்றது? நீங்க இதெல்லாம் என்ன ஓவர்லோட் பண்ணிருக்காங்க இது எனக்கு புரியுது. இப்போ இதே மாதிரி நான் ஒரு சில ஃபங்க்ஷனாலிட்டி வச்சு என்னால ஓவர்லோட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா எஸ் இட் இஸ் பாசிபிள். பட் அதை எப்படி பாசிபிள் ஆக்குறது அப்படிங்கிறதுக்கு நீட் டு நோ. there are different operators available. நம்ம என்ன பார்த்துப்போம் சார், ஜாவால வேற நேம்ல ஆபரேட்டர் ஓவர்லோடிங் இருக்கா? கிடையாது. ஆபரேட்டர் ஓவர்லோடிங் கான்செப்டே நமக்கு ஜாவால கிடையாது. தினேஷ் அதுல கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இப்போ ஜாவா will not support operator overloading அப்படிங்கிறது மட்டும் ஞாபகம். Right, so இப்போ let me try to say this. இப்போ operator overloading அப்படின்னா நிறைய different types of operators இருக்கு. இப்போ அந்த operators பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, நான் ஒரு லிஸ்ட் ஆஃப் operators எடுத்து வச்சிருக்கேன். இப்போ பிளஸ் அப்படிங்கிறது ஒரு ஆபரேட்டர், மைனஸ் அப்படிங்கிறது ஒரு ஆபரேட்டர், மல்டிப்ளிகேஷன் ஒரு ஆபரேட்டர், ஸ்லாஷ் டிவிஷன், ஃப்ளோட் டிவிஷன், மாடுலஸ், பவர், இந்த மாதிரி நிறைய இருக்கு. எனக்கு அதுதான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது ஆபரேட்டர் ஓவர்லோடிங் பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரே ஆபரேட்டருக்கு மல்டிபிள் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு பேர் ஆபரேட்டர் ஓவர்லோடிங். நான் 3 டைப் சொல்லியிருக்கேன். ஆபரேட்டர் ஓவர்லோடிங் இருக்கு, மெத்தட் ஓவர்லோடிங் இருக்கு, கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங் இருக்கு. இப்போதைக்கு நான் ஆபரேட்டர் ஓவர்லோடிங் மட்டும் தான் நான் பேசுறேன். when I talk about the rest of the thing. சோ அதுக்கு வருவோம். இன்னும் இது ஆபரேட்டர் ஓவர்லோடிங் நான் அப்ளை பண்ணல, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, கண்டிப்பா எக்ஸ்பிளைன். சோ ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லும்போது கண்டிப்பா உங்களுக்கு புரியும். அதனால தான் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கறதுக்காக வெயிட் பண்றேன். கண்டிப்பா இது சரி. இங்க பாருங்க இந்த பிளஸ், இப்போ இந்த பிளஸ் இந்த ஆபரேட்டர் நான் ஓவர்லோட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கு பாத்தீங்களா, இதான் மேஜிக் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. மேஜிக் மெத்தட் ஏற்கனவே இந்த ஆபரேட்டரை நீங்க ஓவர்லோட் பண்ணணும்னு நினைச்சா இந்த மேஜிக் மெத்தடை யூஸ் பண்ணி தான் நீங்க ஓவர்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைத்தான் கண்டுபிடிச்சவங்க டிஃபைன் பண்ணி வச்சுட்டு போயிட்டோம். சோ இப்போ இந்த பிளஸ்ங்கிற ஆபரேட்டர் நீங்க ஒரு டிஃபரெண்ட் ஃபங்க்ஷனாலிட்டியை செய்ய வைக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சால் அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மேஜிக் மெத்தடை நீங்க போய் ஓவர்லோட் பண்ணணும். ஏற்கனவே டிஃபைன் ஆயிருக்கு, பட் நம்ம போயிட்டு நம்மளோட ப்ரோக்ராம்ல நம்ம ஓவர்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பிளஸ் நம்ம சொல்ற செயல்படும். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம் so that you can understand it in a easier way. நான் என்ன பண்றேன், I try to open up a new file. அது வேண்டாம், அதுல like we have some things. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா I try to have a class. First நான் என்ன பண்றேன்னா book அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ்.
பேசிக்கலா இப்போ ஒரு புக் அப்படின்னு எடுக்கிறோம் அப்படின்னா வாட் எவர் புக் தட் யூ ஹேவ் டேக்கன் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அந்த புக்கை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த புக்ல நம்ம என்ன பார்ப்போம் பேசிக்கலா என்ன எடுத்தீங்கன்னா முதல்ல புக் எவ்வளவு புக் பார்ப்பேன் அது எத்தனை பேஜஸ் இருக்கு பார்ப்பேன் அப்புறமா தான் நம்மளால எவ்வளவு நாள் படிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் ஆகும் ரைட் ஸோ அந்த பேஜஸ் அப்படின்னு இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு புக்கு எத்தனை பேஜஸ் இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம் அதை வச்சு அந்த புக்கோட காஸ்ட்ல இருந்து எல்லாமே டிபெண்ட்ஸ் ரைட் ஸோ நான் அந்த ஒரு பர்டிகுலர் பேராமீட்டர் எடுக்கிறேன் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வந்து எடுக்க போறேன் இனட் அண்டர்ஸ்கோர் ஸோ கன்ஸ்ட்ரக்டர் செல்ஃப் அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் அடுத்து என்ன பண்ணேன் அப்படின்னா பேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்குமெண்ட் நான் என்னோட கன்ஸ்ட்ரக்டர் கொடுக்க போறேன் ஸோ அந்த பேஜஸ் வேல்யூ எடுத்து என்ன பண்றேன் அப்படின்னா செல்ஃப் டாட் பேஜஸ் ஈக்குவல் டு பேஜஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன் ஸோ அதை எடுத்து ஒரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிளான பேஜஸ்க்கு நான் கொடுக்குறேன் தட்ஸ் இட் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ ரெண்டு புக் ஒவ்வொரு புக்கு இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்டிகுலர் புக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணா நான் எப்படி கிரியேட் பண்ணுவேன் லெட்ஸ் பி1 சும்மா பி1 ஈக்குவல் டு புக் அப்படின்னு பட் இது என்ன இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது இந்த கன்ஸ்ட்ரக்டர் எத்தனை ஆர்குமெண்ட் எதிர்பார்க்குதோ அத்தனை நான் வேல்யூ கொடுத்தேன் இங்க பாத்தீங்கன்னா பேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்குமெண்ட் அது எதிர்பார்க்குது அப்போ நான் இந்த இடத்துல போயிட்டு என்ன சொல்றேன் அப்படின்னா ஐ ஜஸ்ட் ட்ரை டு ஐ சே லைக் 200 பேஜஸ் சூப்பர் முடிஞ்சது அடுத்து இன்னொன்று போறேன் B2 அப்படின்னு இன்னொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன் லெட்ஸ் சே லைக் புக் இந்த புக்ல லைக் ஐ ஹேவ் 300 பேஜஸ் அப்படின்னு வைக்கிறேன் இப்போ என்னுடைய டாஸ்க் என்ன அப்படின்னா இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் இதுக்கு சொல்றேன் இப்போ லெட்ஸ் சே லைக் பிரிண்ட் இப்போ B1 பிளஸ் B2 ரெண்டு ஆப்ஜெக்ட்டை நான் இப்படி ஆட் பண்ணா எனக்கு என்ன வரணும்னா இந்த புக் ஒன்னுடைய பேஜஸும் புக் 2 பேஜஸும் எனக்கு ஆட் ஆகி ரிசல்ட்ல வரணும் 500 அப்படின்னு சொல்லிட்டு வரணும் நினைக்கிறேன் ரைட் ரெண்டு ஆப்ஜெக்ட் நடுவில் நான் பிளஸ் கொடுத்தா இந்த ஆப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய எனக்கு அந்த பேஜஸும் இதுல இருக்கக்கூடிய அந்த பேஜஸும் எனக்கு ஆட் ஆகிட்டு எனக்கு ரிசல்ட்ல வரணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிளஸுக்கு இந்த மேஜிக் மெத்தட் பாருங்க ஸோ அண்டர்ஸ்கோர் ஆட் அண்டர்ஸ்கோர் அது அப்படின்னு இருக்கு ஸோ இப்போ இதை காப்பி பண்ணிப்போம் ரைட் ஐ ட்ரை டு கெட் ஓவர் ஹியர் ஸோ இந்த மேஜிக் மெத்தட் எப்படி டிஃபைன் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா டெஃப் அப்படின்னு போடுவோம் அண்டர்ஸ்கோர் ஆட் அண்டர்ஸ்கோர் செல்ஃப் அதர் அப்படிங்கிறது ஒரு ஆர்குமெண்டா இங்க இருக்கு நான் லெட் மீ ட்ரை டு புட் அ கோலன் ஓவர் ஹியர் இப்போ என்ன சொல்றேன் அப்படின்னா ரிட்டர்ன் நான் என்ன சொல்றேன் செல்ஃப் டாட் பேஜஸ் பிளஸ் பேஜஸையும் பிளஸ் நான் அடுத்து என்ன சொல்றேன் அப்படின்னா அதர் டாட் பேஜஸ் இந்த ரெண்டு இதையும் எனக்கு ஆட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணேன் அப்படின்னு நான் சொல்றேன் ரைட் ஸோ இதுதான் அதோட பேசிக் ஃபங்க்ஷனல் இப்போ இந்த இடத்துல லெட் மீ ட்ரை டு ஹேவ் அ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் லைக் திஸ் இப்போ இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி போயிட்டு நான் டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல கமா B1 plus B2 அப்படின்னு கொடுக்குறேன் let me try to save this I'll try to save it with the name called as poly2 அப்படின்னு கொடுக்குறேன் now let me try to run this particular program so இப்போ பாத்தீங்க அப்படின்னா total number of pages அப்படின்னு போட்டு 500 அப்படின்னு so இதுதான் இப்போ பேசிக்கலா என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா B1ங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் B2ங்கிறது ஆப்ஜெக்ட் ரெண்டு ஆப்ஜெக்ட் நடுவில் பிளஸ் போட்டு ஸோ ஆட்டோமேட்டிக்கா இந்த ஆப்ஜெக்ட் உள்ள இருக்கக்கூடிய இந்த பேஜஸ்ங்கிற அட்ரிபியூட் அதாவது வேரியபிள் எடுத்து அதோட வேல்யூஸ் கனெக்ட் பண்ணி எனக்கு கொண்டு வந்துருது இது எல்லாம் இட் இஸ் ஜஸ்ட் பாசிபிள் பிகாஸ் ஆஃப் திஸ் இப்போ இந்த இடத்துல இந்த பிளஸ் இப்போ இது எப்படி சார் ஒர்க் ஆகும் இது எப்போ எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இங்க பாருங்க B1 பிளஸ் அப்படின்னு நான் போடுறேன் B2 இது வந்து B1ங்கிறது இன்டிஜர் வேல்யூ கிடையாது B1ங்கிறது ஸ்ட்ரிங் கிடையாது அப்போ இந்த இடத்துல பிளஸ் நான் வேற ஒரு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணேன் அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன இந்த மெத்தட் போயிட்டு அதை ரெஃபர் பண்ணும் ஸோ இந்த B1ங்கிறது என்ன போகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பேசிக்கலா லைக் கோர்ஸ் லைக் இந்த பேஜஸ் அப்படிங்கிறது உட்காந்து ரெண்டாவது B1 வந்து அதர்ஸ் ஸோ அதனால தான் இந்த செல்ஃப் ஆர்குமெண்ட்ல இருக்கக்கூடிய இந்த பேஜஸையும் இந்த அதர் ஆர்குமெண்ட்ல இருக்கக்கூடிய பேஜஸ் ரெண்டையும் ஆட் பண்ணி இங்க கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன் கிளாஸ் இல்லாம B1 அண்ட் B2 ரன் பண்ண முடியுமா கிளாஸ் இல்லாம B1 and B2 ரன் பண்ண முடியும் கிளாஸ் இல்லைனா ஆப்ஜெக்ட் எப்படி பண்ணுவீங்க ஆப்ஜெக்ட் எப்படி ஆட் பண்ணுவீங்க ட்ரை டு திங்க் இட் இன் தட் வே ஸோ இப்போ இந்த இடத்துல எல்லாரும் என்ன கேட்குறீங்க இந்த இடத்துல அதர் தான் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க இப்போ லெட் மீ சே லைக் ABC இப்போ இந்த அதர் பத்தில லெட் மீ ட்ரை டு கிவ் இட் லைக் ABC இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா இதை வந்து சும்மா ஒரு சேஞ்சஸ் ஆகுது இருக்கா 400 அப்படின்னு கொடுக்குறேன் நான் லெட் மீ ட்ரை டு ரன் திஸ் இங்க பாருங்க 700 அதாவது இந்த இடத்துல ஒரு ஆர்குமெண்ட் இருக்கணும் அந்த ஆர்குமெண்ட் தான் இங்க வச்சு கொடுக்கணும் அதாவது இது ஒரு செல்ஃப்க்கு போகும் இது அந்த இதுக்கு போகும் பட் நான் செகண்ட் கட்டி அதர்னு சொன்னா கொஞ்சம் மீனிங்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் கொடுத்தேன் அவ்வளவுதான் ஆட்டோமேட்டிக்கா இந்த B2 ஓட பேஜஸ் ரெஃபர் பண்ணும் ஏன்னா B2 தான் இந்த ABCக்கு போகுது அதனால ஆட்டோமேட்டிக்கா இந்த ABC டாட் ஐ மீன் ABC டாட் பேஜஸ்னா இந்த புக் 2 ஓட பேஜஸ் செல்ஃப் டாட் பேஜஸ்னா இட் ரெஃபர்ஸ் டு தட் B1 ஓட பேஜஸ் இந்த பிளஸ்க்கு முன்னாடி இருக்கிற இது வந்து செல்ஃப் போகும் இந்த பிளஸ்க்கு அப்புறமா இருக்கிறது ABCக்கு அவ்வளவுதான் ரைட் நீங்க இந்த மாதிரி இந்த பிளஸ்க்கு பதிலா நீங்க என்ன ஒரு ஆப்ஜெக்ட் டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணிக்கோங்க இதே மாதிரி பண்ணிட்டு அதை ஆட் பண்ண ட்ரை பண்ணா தட் வில் வொர்க் இப்போ இங்க பாருங்க லெட் மீ சே B3 ஈக்குவல் டு புக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்ல நான் சொல்றேன் 50 பேஜஸ் தான் இருக்கு இப்போ B1 and B2 பதிலா என்ன சொல்றேன்னா B1 B3 ஆட் பண்ண ட்ரை பண்ணுங்க right now let's try to run this which would obviously get like 450 right that's it so இவ்வளவுதான் கான்செப்ட் கண்டிப்பாக இது ஃபர்ஸ்ட் இது செகண்ட் இது இருந்தா it will work இதோட அந்த மேஜிக் மெத்தட் வச்சு நான் இப்போ நான் ஆட் பண்ணி இந்த மாதிரி நீங்க மல்டிப்ளை பண்ணி பாருங்க சப்ட்ராக்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க இதெல்லாம் உங்களோட நோட்ஸ்ல மேஜிக் மெத்தட் என்ன அப்படிங்கறத நான் கிளியரா கொடுத்திருக்கேன் இப்போ I'll try to copy that and யாரும் மெசேஜ் டைப் பண்ணாதீங்க ப்ளீஸ் யாரும் மெசேஜ் டைப் பண்ணாதீங்க so you have it here இப்போ இந்த மேஜிக் மெத்தட்ல ஒரு ஜஸ்ட் ஒரு காப்பி போட்டுருக்கேன் இன் கேஸ் உங்களுக்கு வேணா ரெஃபர் பண்ணிக்கோங்க பட் இதெல்லாம் என்னோட நோட்ஸ்ல கிளியரா கொடுத்திருக்கேன் ட்ரை டு ரெஃபர் தட் ரைட் சோ இருந்தாலும் இப்போ மெசேஜ்லயும் சாட்லயும் நான் ஷேர் பண்ணிருக்கேன் if you want you can take it ரைட் அடுத்தது I'll try to take you with something called as method overloading அப்படிங்கற ஒரு கான்செப்ட் எடுத்து போறேன் இப்போ method overloading அப்படின்னா ஃபார் an example இப்போ இந்த நோட்ஸ்ல கான்செப்ட் பண்ண வேண்டாம் ட்ரை டு கெட் இன்டு அவர் கான்செப்ட் நான் சொல்றது புரியல அப்படின்னா அடுத்த 2 கிளாஸ் 3 கிளாஸ் ஒண்ணுமே புரியாது ரைட் இப்போ நான் கான்செப்ட் ரொம்ப முக்கியமான கான்செப்ட் இப்போ கவனிக்க விட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்த 2 கிளாஸ் கண்டக்டிவ் விடுற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால நான் சொல்றது கவனிங்க கொஞ்சம் பார்க்காதீங்க வேற எதையும் யோசிக்காதீங்க நான் சொல்ற கான்செப்ட் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க தட் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் தட் யூ நீட் டு ஹியர் ரைட் இப்போ இங்க பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் 2 நம்பரை ஆட் பண்ணணும் இதுக்கு ஒரு ப்ரோக்ராம் ஒரு மெத்தட் எழுதுப்பா 2 நம்பரை ஆட் பண்றது ஒரு மெத்தட் அப்படின்னா நம்ம ஜெனரலா என்ன டெஃப் இந்த இடத்துல போயிட்டு ஆட் பண்ணி கொடுத்து இப்போ இதை வந்து இதுல என்ன ஏகமா பி அப்படின்னு எழுதணும் ரைட் நல்லா சரிப்பா அடுத்து 3 நம்பர் ஆட் பண்றதுக்கு ஒரு மெத்தட் ஏன்னா இந்த மெத்தட் வந்து கண்டிப்பா 2 நம்பர் ஆட் பண்றதா 3 நம்பர் ஆட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணாது அப்போ இதுக்கு நான் எப்படி கோடிங் பண்ணா அது தனியா டெஸ்ட் அப்படின்னு போட்டு ஆட் அப்படின்னு போட்டு செல்ஸ் A, B, C இப்படி கொடுத்தா வரும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சி லாங்குவேஜ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோகிராமிங் ஃபீச்சர்ஸ் கிடையாது
இப்ப அங்க போய் இதே மாதிரி டாஸ்க் அப்படின்னா ஆட் ஒரு 2 நம்பர் ஆட் பண்ணிட்டு 3 நம்பருக்கு போகும்போது இப்ப எனக்கு என்னன்னா அங்க வந்து ஃபங்க்ஷன்ஸ் இப்போ 2 நம்பர் ஆட் பண்றதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் பேர் வச்சுட்டு ஆட் அப்படின்னு அந்த ஒன் ஆர் மோர் ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஒரே பேர் வைக்க முடியும். ஒவ்வொரு ஃபங்க்ஷன் நான் டிஃபைன் பண்ணும்போது இங்க பாருங்க இது ஒரு முதல் ஃபங்க்ஷன், இது ரெண்டாவது ஃபங்க்ஷன், ரைட்? இங்க பாருங்க 2 ஃபங்க்ஷனுமே ஒரே பேர் வச்சு சி லாங்குவேஜ்ல என்னால மாதிரி வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா 100% என்னால வைக்க முடியாது. அங்க என்ன பண்ணுவாங்க, ஆட் 1 ஆட் 2 ஆட் 3 அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி போகும்போது ஒவ்வொருத்தரால அந்த மெத்தட் பேர் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இதெல்லாம் ஓவர் கம் பண்றதுக்கு என்ன பண்ணலாம், அந்த பாலிமார்பிசம் கான்செப்ட் சி பிளஸ் பிளஸ்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இந்த பாலிமார்பிசம் மெத்தட் ஓவர்லோடிங் அப்படின்னா ஒன் ஆர் மோர் மெத்தட்ஸ் கேன் ஹேவ் சேம் நேம் பட் இட் ஷுட் ஹேவ் a different functionality அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒன்னுக்கு மேற்பட்ட மெத்தட்ஸ் எல்லாம் ஒவ்வொரு எல்லாத்துக்கும் ஒரே பேர் இருக்கலாம், ஆனா ஒவ்வொரு மெத்தடும் வெவ்வேறு வேலைகளை செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்? இதுக்கு பேர் தான் மெத்தட் ஓவர்லோடிங். மெத்தட் பேர் ஒன்றா இருக்கும், ஆனா செய்யக்கூடிய வேலைகள் வெவ்வேறா இருக்கும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா பர்சன் ராமசுப்ரமணியன்றது ஒருத்தர் தான், ஆனா நான் செய்யக்கூடிய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வெவ்வேறையா இருக்கு. அதே தான் இங்கேயும். இப்போ நமக்கு இப்போ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆர் மோர் மெத்தட்ஸ்க்கு ஒரே பேர் வச்சு நம்ம வேலை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆப்ஜெக்ட் மெத்தட் ஓவர்லோடிங் அர்த்தம் பேர் ஒன்றா இருக்கும், பட் செய்யக்கூடிய வேலைகள் தான் வெவ்வேறையா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இன் ஜெனரலா ஒரு ரூல் உண்டு, ரைட்? அது என்ன ரூல் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கும். இப்போ ஆட் அப்படின்னு சொல்லிட்டு மெத்தட். இப்போ இதுக்கு வந்து ஏ கமா பி. இப்போ ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். லெட்ஸ் சே லைக் int a கமா int b கமா int c. இது வந்து வேற லாங்குவேஜ்ல கொடுக்குறேன், கம்பேர் பண்ணிடாதீங்க. ஏன் சார் இதெல்லாம் கொடுக்குறீங்கன்னு கேட்காதீங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி தரதுக்காக நான் சொல்றேன். அடுத்து ஆட், இப்போ இந்த இடத்துல போயிட்டு int a கமா int b அப்படின்னு சொல்றேன். இந்த 2 மெத்தட் இப்போ ஓவர்லோட் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஓவர்லோட் ஆயிருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். எதை சார் ஓவர்லோட் ஆயிருக்குன்னு சொல்றீங்க? முதல் மெத்தட் பாருங்க 3 ஆர்குமெண்ட், ரெண்டாவது மெத்தட் பாருங்க 2 ஆர்குமெண்ட் இருக்கு. ஸோ இதுலயே ஒரு வித்தியாசம் இருக்கா? ரைட்? மேல இருக்கிறது 3 நம்பர் ஆட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும்போது அதுக்கு அடுத்து இருக்கிற ரெண்டாவது மெத்தட் 2 நம்பர் ஆட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ரைட்? சோ அப்ப இது ஓவர்லோட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ், இந்த பிராக்கெட்ஸ்ல இருக்கிற நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் வேரி ஆயிருக்கா, அது ஓவர்லோடட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ரைட்? இப்போ இன்னொரு சினாரியோ இப்படியும் இருக்கலாம். இங்க பாருங்க float b அப்படின்னு. இங்க பாருங்க இதுக்கும் 2 ஆர்குமெண்ட், இதுக்கும் 2 ஆர்குமெண்ட். ஆனா ஆர்டர் ஆஃப் ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆர்டர் ஆஃப் ஆர்குமெண்ட் டேட்டா டைப் மட்டும் கன்சிடர். முதல் ஆர்குமெண்ட் வந்து இன்டிஜர் டைப் இருக்கு, ரெண்டாவது ஆர்குமெண்ட் ஃப்ளோட்டர். ஆனா கீழ வரும்போது ரெண்டுமே ஃப்ளோட் இன்டிஜரா இருக்கு. இதுல ஒரு வித்தியாசம் இருக்கா? மேல இருக்கக்கூடிய முதல் மெத்தட் வந்து ஒரு இன்டிஜர் வேல்யூ ஒரு ஃப்ளோட் வேல்யூ ஆட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ரெண்டாவது மெத்தட் 2 இன்டிஜர் ஆட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. பேர் ஒண்ணுதான், ஆனால் செய்யக்கூடிய வேலைகள் வேற. இதுவும் ஓவர்லோடிங் தான். அப்ப என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நேம் வந்து இப்போ ஒரு வேலை இந்த இடத்துல ஃப்ளோட் இல்லாம இன்ட் ஆயிருக்குன்னா இட் இஸ் நாட் ஓவர்லோடட் அப்படின்னு சொல்லலாம். இது ஓவர்லோட் ஆகல. ஏன்னா இப்போ சும்மா சாம்பிள் வேல்யூ 1020 அப்படின்னு சொல்றேன். 1020 மேல இருக்கிற மெத்தட் எக்ஸிக்யூட் ஆகுமா, கீழ இருக்கிற மெத்தட் எக்ஸிக்யூட் ஆகுமா, முதல் மெத்தட் எக்ஸிக்யூட் ஆகுமா, ரெண்டாவது மெத்தட் எக்ஸிக்யூட் ஆகுமா அப்படின்னு கேட்டா என்னுடைய சிஸ்டம் கன்ஃபியூஸ் ஆயிடும். சோ முதல் மெத்தட் எக்ஸிக்யூட் பண்ணா ரெண்டாவது மெத்தட் எக்ஸிக்யூட் பண்றது கன்ஃபியூஷன். அப்போ அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் ஏற்பட்டாலே இட் இஸ் நாட் ஓவர்லோடட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ இந்த ஓவர்லோடிங் டெஃபினிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன் ஆர் மோர் மெத்தட்ஸ் கேன் ஹேவ் தி சேம் but it should be different with number of arguments or the order of arguments. Number of arguments வித்தியாசமா இருக்கணும், இல்லனா order of arguments வித்தியாசமா இருக்கணும். ஒருவேளை நேம் சேமா இருந்து நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் சேமா இருந்து ஆர்டர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் சேமா இருந்தா இட் இஸ் நாட் கன்சிடர்ட் as ஓவர்லோடிங் அப்படின்னு பொதுவா சொல்லுவாங்க. ரைட்? இதுதான் மெத்தட் ஓவர்லோடிங்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கான்செப்ட் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்ப்போம். இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா ரைட் ஹேவ் a class called test அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுல கரெக்ட்டா நம்ம என்ன பார்க்கறோம், மெத்தட் ஓவர்லோடிங் கான்செப்ட் பார்க்கறோம். இப்போ நான் என்ன சொல்றேன், def m1 அப்படின்னு வைக்கிறேன். இந்த def m1 ல என்ன பண்றேன்னா it is not going to have any arguments to it. இப்போ நான் பிரிண்ட்ல போயிட்டு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா no argument மெத்தட் அப்படின்னு நான் சும்மா ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறேன். அடுத்து டெஃப்ல போயிட்டு m2 அப்படின்னு நினைக்கிறேன். இதுல செல்ஃப் அப்படின்னு போட்டு கமா a கமா b அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆர்குமெண்ட் கொடுக்குறேன். இப்போ இதுல let me say it like பிரிண்ட்ல போயிட்டு let me say it like 2 argument method அப்படின்னு. அடுத்து let's say it like def m3 equal to let's say it like self கமா a கமா b கமா c அப்படி ஒரு 3 ஆர்குமெண்ட் இருக்கும். இப்போ இதுல வந்து let me try to have a print statement சும்மா let me say it like 3 argument method அப்படின்னு. ரைட்? இப்போ ஒரு 3மே வந்து பாத்தீங்க அப்படின்னா வெவ்வேறு இருக்கு. இங்க பாருங்க it has 2 arguments, it has 3 arguments. சோ பேரு வந்து பாத்தீங்க அப்படின்னா m1 இருக்கு, m2 இருக்கு, m3 இருக்கு. இப்போ இது ஓவர்லோட் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது. ரொம்ப சிம்பிளா சொல்லலாம். ஏன் சார் இங்க பாருங்க இது 2 arguments இருக்கு, இது 2 arguments இருக்கு, இது 3 arguments இருக்கு. அப்ப ஏன் சார் ஓவர்லோட் ஆகல கேட்டீங்கன்னா இங்க பாருங்க பேரு m1 m2 m3 3 பேர் அப்படி இருந்தால் ஓவர்லோட் கிடையாது. மெத்தட் நேம் முதல்ல சேமா இருக்கணும், அதான் காமன் ரூல். அப்ப என்ன பண்ணலாம், இத எல்லாத்தையும் m1 அப்படின்னு மாத்திடலாம். சோ இப்போ என்ன இருக்கு, 3 மெத்தடும் m1 பேர் வச்சிருக்கு. ஆனா முதல்ல 0 arguments, ரெண்டாவது 2 arguments, மூணாவது it has 3 arguments அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். ரைட்? இப்போ let's say for example இப்போ t equal to test of அப்படின்னு போடும். இப்போ என்ன, இப்போ let's say t.m1 off. இப்போ இதோட அவுட்புட் என்ன வரும், யாராவது ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இதோட அவுட்புட் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தர் டைப் பண்ண முடியுமா? அவுட்புட் என்ன வரும், தினேஷ் நோ ஆர்குமெண்ட் மெத்தட், நோ ஆர்குமெண்ட் மெத்தட், விஜய் நோ ஆர்குமெண்ட் மெத்தட், வேற சம்ரிட்டி நோ ஆர்குமெண்ட் மெத்தட். சூப்பர், சொல்லிருக்கீங்களா? அருமை. let me try to save this. இப்போ இத வந்து என்ன சொல்ல போறேன் அப்படின்னா let's say like poly 3 அப்படின்னு சேவ் பண்ணிக்கிறேன். and now let me try to run this particular method. இப்போ பாத்தீங்க அப்படின்னா it will throw you an error. இது என்ன சொல்லுது அப்படின்னா test m1 of missing 3 required positional arguments a b t வேல்யூ கொடுக்கல அப்படின்னு சொல்லுது. இப்போ அதே பாருங்க 10, 20, 30 அப்படின்னு சொல்றேன். let me try to save this, let me try to run this. இப்போ பாருங்க 3 argument method error காமிக்கல, எக்ஸிக்யூட் ஆகுது. இப்போ என்ன பண்றேன், 10, 20 மட்டும் கொடுக்குறேன். let me try to run this, again this should end up with an error. பாருங்க இப்போ என்ன சொல்லுது, மிஸ்ஸிங் 1 பொசிஷனல் ஆர்குமெண்ட் called c அப்படின்னு எனக்கு சொல்லுது. இதுல இருந்து நீங்க டிரைவ் பண்ணிக்க வேண்டிய ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பைத்தான்ல மெத்தட் ஓவர்லோடிங் சப்போர்ட் பண்ணாது.
C++ல உண்டு, ஜாவால உண்டு, C# .NETல உண்டு. ஆனா மெத்தட் ஓவர்லோடிங்கிற கான்செப்ட் நமக்கு பைத்தான்ல கிடையாது. அப்ப நீங்க கேட்கலாம் சார், அப்ப நடுவுல உங்களுக்கு அவுட்புட் வந்தது, அப்புறம் ஓவர்லோட் ஆகல, சப்போர்ட் பண்ணாதுங்கிறீங்க, அவுட்புட் நடுவுல 3 ஆர்குமென்ட் இருக்கும்போது வந்தது அப்படின்னா, அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த 3 மெத்தட் டிஃபைன் பண்ணிருக்கேன் ஒரே பேர்ல. இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன பண்ணுன்னா, எப்பயுமே லாஸ்டா நான் எதை டிஃபைன் பண்ணிருக்கேனோ அதை மட்டும் தான் அது கன்சிடர் பண்ணும். முதல் 2 கன்சிடர் பண்ணாது. எப்பயுமே லாஸ்டா எதை ஓவர்லோட் பண்ணிருக்கேனோ அதை மட்டும் தான் அது கன்சிடர் பண்ணும். சோ லாஸ்டா 3 ஆர்குமெண்ட்ஸ் வச்சு நான் ஓவர்லோட் பண்ணதுனால அதை மட்டும் கன்சிடர் எனக்கு பண்ணுது. சோ பைத்தான்ல மெத்தட் ஓவர்லோடிங் கான்செப்ட் ஒர்க் ஆகாது. அப்படியே நம்ம கோடிங் ஓவர்லோட் பண்ற மாதிரி எழுதி இருந்தாலும் லாஸ்டா எந்த மெத்தட் ஓவர்லோட் பண்ணிருக்கேனோ, டிஃபைன் பண்ணிருக்கேனோ அதை மட்டும் தான் ஒர்க் பண்ணும். மத்ததெல்லாம் எரர் காமிக்கும். இப்ப நான் சொன்ன கான்செப்ட் எல்லாருக்கும் புரியுதா? நான் சொன்ன கான்செப்ட் எல்லாருக்கும் புரியுதா சார்? மாத்தி பண்ணி பார்க்கலாமா சார்? தாராளமா பண்ணி பார்க்கலாம் ப்ரோ, ஒன்னும் பிரச்சனை இல்லை ப்ரோ. இப்போ இங்க பாருங்க, இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா, இதை எதுக்கு கட் பண்ணிட்டேன், இங்க பாருங்க. இப்போ ரெண்டாவது இருக்கிறத இப்ப இங்க கொண்டு வந்து இப்ப டிஃபைன் பண்றேன். லெட் மீ ட்ரை டு சேவ் திஸ் அண்ட் லெட் மீ ட்ரை டு ரன் தி சேம் ப்ரோகிராம். இதே ப்ரோகிராம் ரன் பண்றேன். இட்ஸ் 2 ஆர்குமென்ட் மெத்தட். இப்போ அதே இடத்துல இந்த இடத்துல போயிட்டு கமா 30 அப்படின்னு கொடுப்போம். இப்போ திஸ் ஷுட் எண்ட் அப் வித் ஹியர். இப்போ புரியுதா? ரொம்ப சிம்பிள். லாஸ்டா எதுக்கு டிஃபைன் பண்ணிருக்கேன் அதுதான். இவ்வளவுதான். சோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். இது இன்டர்வியூல போகும்போது மெத்தட் ஓவர்லோடிங் பைத்தான்ல சப்போர்ட் ஆகும் அப்படின்னு கேட்பாங்க. நம்ம எல்லாருக்கும் என்ன 40% C++ அலோ, ஜாவால அலோ, இதுலயும் இருக்கும் அப்படின்னு சொல்லிடுவோம். கிடையாது. ரைட்? இதுதான் ரொம்ப ட்ரிக்கியான பார்ட். லைக் யூ ஷுட் ஆன்சர் இட். அப்போ ஒரு கேள்வி கேட்கலாம், சார் என்ன சார் ஓவர்லோடிங் கான்செப்ட் முக்கியமான கான்செப்ட், இது இல்லன்னா என்ன சார் எப்படி சார் பண்றது அப்படின்னா, இதை ஓவர் கம் பண்றதுக்கு தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா, வேரியபிள் ஆர்குமெண்ட்ஸ் ஒரு கான்செப்ட் படிச்சுக்கோங்க இருக்கா. ரைட்? எத்தனை ஆர்குமெண்ட்ஸ் வேணாலும் அனுப்பலாம் ஒரு மெத்தட் அப்படின்னு சொல்லி. ஃபங்க்ஷன்ஸ்ங்கிற ஒரு கான்செப்ட் நடத்தும்போது அதுல பொசிஷனல் ஆர்குமெண்ட், நேம்ட் ஆர்குமெண்ட், டிஃபால்ட் ஆர்குமெண்ட், 4வது ஒரு டைப் பண்ணிருப்பேன். ரைட்? வேரியபிள் ஆர்குமெண்ட்ஸ். ஒரு மெத்தட்க்கு எத்தனை ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்தாலும் அதை ஆட் பண்ணி சொல்லிட்டே ஒண்ணு நான் அந்த கான்செப்ட்டுக்கு போகலாம். அப்படி இல்ல அப்படின்னா நீங்க இன்னொரு மெத்தட்க்கு போகலாம். இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான கோடிங் தான். லைக் இஃப் யூ விஷ் யூ கேன் ட்ரை டு கன்சிடர் இட். இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் எடுக்கலாம்? லெட் மீ ட்ரை டு ஹேவ் a class called as test. இப்போ M1 M2 M3 க்கு கொடுத்து அது பண்ண முத்து அதுக்கு பேர் ஓவர்லோடிங் இல்ல. நம்ம இப்ப ஓவர்லோடிங் கான்செப்ட் தானே பாக்குறோம். நீங்க தனித்தனியா கொடுத்து பண்றதா இருந்தா பண்ணலாம். அது வந்து நார்மல் ப்ரோகிராம் தான். அதுக்கு நம்ம இவ்வளவு ரிஸ்க் எடுக்கணும். ரைட்? ஓவர்லோடிங் கான்செப்ட் ஆகுமா ஆகாதுன்னா அப்ப என்ன பண்ணணும், 3 மெத்தட்க்கு நான் ஒரே பேர் கொடுத்தா ஓவர்லோடிங் எலிஜிபிலிட்டி இல்ல. எலிஜிபிலிட்டி கிடையாது. ரைட்? வேற பேர்ல இருந்தா இது வேற எல்லாம் ஒர்க் ஆகும். ரைட்? சோ அதனால அந்த ஆஸ்பெக்ட்ல கொஞ்சம் யோசிக்க ட்ரை பண்ணுங்க. that will help you. இப்போ நான் என்ன பண்றேன்னா, I'm sorry. let me try to have something called as def sum அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் நான் டிஃபைன் பண்றேன். let me try to have that as a instance. இப்போ இது லுக்ல வந்து let's try to have, இப்போ எத்தனை நம்பர் ஆட் பண்றது அப்படிங்கிறதுக்கு let's try to think on it. Let's say a equal to none. So default நான் வேல்யூ கொடுக்குறேன் none அப்படின்னு. அடுத்து let's say b equal to none, comma c equal to none அப்படின்னு டிஃபைன் பண்றேன். ரைட்? நவ இது லுக்ல பார்க்கலாம். ரைட்? பேசிக்கலா let me have to provide a set of conditions. இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா, if இப்போ a not equal to none and b not equal to none and c not equal to none அப்படின்னு வைக்கலாம். இப்போ ஒருவேளை ஏவும் நன்னா இல்லாம இருந்து பியும் நல்லா இருந்தா வேல்யூ இல்லாம இருந்து ஏதோ ஒரு வேல்யூவோட இருந்து ஏக்கு வேல்யூ இருந்து பிக்கு வேல்யூ இருந்து சிக்கு வேல்யூ இருந்தா அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல போயிட்டு let me try to simply say it like print இடத்துல let's say it like the sum அப்படின்னு போட்டுட்டு let's try to add that a plus b plus c அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். அப்போ lf போட்டு நீங்க ஒர்க் பண்ணுங்க. lf let's say a not equal to none and b not equal to none இப்படி இருந்தால் நான் சொல்றேன் print இதுல போயிட்டு let's say the sum is அப்படின்னு போட்டு let me say it like a plus b அப்படின்னு கொடுக்குறேன். ரைட்? லைக் ஃபைனலா let me try to have something called as else. like let me say it like please provide two or three values அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ கீழே போவோம். let me try to create an object. let's say t equal to test of அப்படின்னு கொடுக்குறேன். let's say like t dot sum of அப்படின்னு சொல்லிட்டு 10, 20, 30 அப்படின்னு கொடுக்குறேன். let me try to save this. இப்போ இதை வந்து let me try to save it like poly4 அப்படின்னு சேவ் பண்றேன். let me try to run this 10, 20, 30 அப்படிங்கிறத like it has to work on. I'm really sorry. Let me space. Let me try to. Right. Thank you, Shiva. I removed it. Save பண்ணிட்டு let me try to run this particular thing. It says like 60. இப்போ அதே இடத்துல I'll just try to copy this. அதே இடத்துல கீழே போடுவோம். I'll try to just give 2. அதே மாதிரி இந்த இடத்துல I'll try to give another one which will say it like 10 alone. இப்போ சேவ் பண்ணிட்டு let me try to run this. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா it will say for sum is 30. Then 10 and 20 ஆட் பண்ணும்போது எனக்கு 30 கிடைக்குது. ஒரே ஒரு வேல்யூ கொடுத்தா please provide 2 or 3 values. நான் டிஃபைன் பண்ணிருக்கேன், அதுதான் டிஃபைன் பண்ணிருக்கேன். சோ இது சோ ஆல்டர்னேட் மெத்தட்ஸ் இந்த மாதிரிலாம் நம்மளால எழுத முடியும் பைத்தான்ல. அப்படிங்க ஒன்னு வேரியபிள் ஆர்குமெண்ட்ஸ் வச்சு நம்ம செய்யலாம். அப்படி இல்லனா ஒரே பேர்லயே இப்படி வச்சு இந்த மாதிரி நம்மளால மல்டிபிள் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் 2 நம்பர் கொடுத்தாலும் ஆட் ஆகும், 3 நம்பர் கொடுத்தாலும் ஆட் ஆகும், 4 நம்பர் கொடுத்தாலும் ஆட் ஆகும். அப்போ இந்த மாதிரி லாஜிக் எழுதிக்கோ அப்படின்னு சொல்லி முடிக்கலாம். சோ திஸ் இஸ் another alternate method. ரைட்? அடுத்து மூணாவதா ஒரு டைப் இருக்கு which we call it like constructor overloading. சார் ஒரு ஆபரேட்டர் ஓவர்லோட் கேட்ச் ஒரு மெத்தட ஓவர்லோட் பண்ணி பார்த்தோம். ஓவர்லோட் பண்ற மாதிரி தெரியுது. ஆனா அவுட்புட்ல ஓவர்லோட் ஆகும். லாஸ்டா என்ன டிஃபைன் பண்ணி மட்டும் தான் கன்சிடர் பண்ணுது. அவ்வளவுதான். இதே மாதிரி தான் கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங் ஒரு பர்టిక్యులர் ப்ரோகிராம்ல மல்டிபிள் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் என்னால முடியுமா, அப்படி வச்சு என்னால ஒர்க் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான். சோ now let me try to have another class called as test. இப்போ என்ன பண்ண அப்படின்னா let's say def _ init _ இதுல வந்து self அப்படின்னு மட்டும் வைக்கிறேன். இதுல வந்து இப்போ என்ன சொல்றேன் அப்படின்னா printல வந்து let's say like no argument constructor அப்படின்னு அடுத்தது இதை அப்படியே காப்பி பண்றேன். I'll try to bring it down to here. I'll paste it here.
இதுல வந்து என்ன சொல்றேன் கமா ஏ அப்படின்னு கொடுத்து இதை let me try to change it like one argument constructor. அடுத்து கீழே வரேன் I'll try to paste it here. இந்த இடத்துல கமா ஏ கமா பி அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ இந்த இடத்துல I'll try to change it like 2 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ 3 கன்ஸ்ட்ரக்டர் வச்சிருக்கேன். இது has a different set of it. இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா t equal to testers அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ எனக்கு அவுட்புட் என்ன வரும்? இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணா எனக்கு அவுட்புட் என்ன வரும்? இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணா எனக்கு அவுட்புட் என்ன வரும்? இன்னும் அவுட்புட்டா சாய் தேவா ஏன் அவுட்புட் எனக்கு தெரியல. கார்த்திக் ராஜகோபால் என்ன சொல்றாங்க எரர் அப்படிங்கிற சிவா we did not even any ஆர்குமெண்ட் ஒன்று கொடுத்தீங்கன்னா நோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் ஆகல. என்ன சிவா நான் ஆர்குமெண்ட் கொடுக்கல அப்படின்னா நோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகல. அப்படி ஆயிருந்தா எனக்கு நோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் எனக்கு பிரிண்ட் ஆகல. தென் ஏதாவது இருக்கா? ஆராய்ச்சி சூப்பர் நீங்க சொன்னதெல்லாம் குட். செக் பண்ணிடலாம் ப்ரோ ரன் பண்ணுங்க. ரைட் தேங்க் யூ ரன் பண்ணலாம் போறேன். we will try to see it சேவ் பண்ணேன். I'll try to run this run பண்ணி பாத்தீங்கன்னா எரர் வருது. சோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங்கும் நமக்கு பைத்தான்ல சப்போர்ட் பண்ணாது. சரி சார் இப்போ இந்த கோட் எக்ஸிக்யூட்டே ஆகாதா அப்படின்னா இந்த டெஸ்ட்டுக்கு இந்த 1,2 அப்படின்னு சும்மா ஒரு வேல்யூ கொடுத்தேன். let me try to save this and let me try to run this. இப்போ பாருங்க 2 ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் அங்க என்ன கான்செப்ட் பார்த்தோமோ அதே கான்செப்ட் எனக்கு இங்கேயும் அப்ளை ஆகும். சோ கன்ஸ்ட்ரக்டர்ல எந்த கன்ஸ்ட்ரக்டர் கடைசியா நான் டிஃபைன் பண்ணிக்கணும் அதை மட்டும் தான் கன்சிடர் பண்ணும். அதுக்கு மேல இருக்கிறது அது கன்சிடர் பண்ணாது. இதுதான் நம்ம கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. சரி சார் இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங் மற்ற லாங்குவேஜஸ்ல இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா C++ல உண்டு, ஜாவால உண்டு, C#.netல உண்டு. ஆனா நமக்கு இங்க கிடையாது. சோ இப்போ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பைத்தானை பொறுத்த வரைக்கும் ரைட் 3 டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஓவர்லோடிங் பொதுவா உண்டு. அதாவது ஆபரேட்டர் ஓவர்லோடிங் உண்டு, மெத்தட் ஓவர்லோடிங் உண்டு, கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங் உண்டு. அதுல எனக்கு பைத்தான்ல ஆபரேட்டர் ஓவர்லோடிங் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும். மெத்தட் ஓவர்லோடிங்கும் கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங்கும் எனக்கு பைத்தான் சப்போர்ட் பண்ணாது அப்படிங்கிறது. சார் கன்ஸ்ட்ரக்டர்ல வேரியபிள் ஆர்குமெண்ட் மெத்தட யூஸ் பண்ணலாமா? ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க எக்ஸ்பெரிமெண்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்க எனக்கு சண்டே டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன்ல சொல்லுங்க தெரிஞ்சுக்கிறேன். ரைட் ட்ரை பண்ணுங்க ஒருத்தர் we will see it. ரைட் சோ எல்லாருக்கும் இந்த கான்செப்ட் புரிஞ்சுதா? ஓவர்லோடிங் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் புரியுதா? இது எல்லாமே ஸ்டாட்டிக் பாலிமார்பிசம் அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு கீழ வரக்கூடியது. சோ எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள்ஸ் நான் காமிச்சிருக்கேன். இதை நீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். சோ ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. டெஃபினட்டா லைக் இட் will be easy for you to understand all the concepts. alright இட்ஸ் சூப்பர். வேற யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? வேற யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? அடுத்த கிளாஸ்ல நம்ம மற்ற கான்செப்ட்ஸ் தான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ப்ரீவியஸ் கோட்ல ஏ ஈக்குவல் டு மீன். நம்ம வெங்கட் நம்ம டிஃபால்ட் வேல்யூ சொல்லி கொடுத்துருக்கேன். அதுதான் வேல்யூ நம்ம வந்து சில இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ்ல உங்களுக்கு ஒரு இது நான் சொல்லியிருப்பேன். என்ன வேல்யூ சொல்லியிருக்கேன்? கெஸ்ட்னு ஒரு இது நேம் கொடுத்தா நேம் எடுத்துக்கோ இல்லைன்னா கெஸ்ட்னு எடுத்துக்கோ அப்படின்னு நான் சொல்றேன். சோ இப்போ இதுல வந்து என்ன அப்படின்னா நன் அப்படின்னா ஒரு வேலை வேல்யூ இல்லைன்னா அது நன் அப்படின்னு எடுத்துக்கோ. ரைட் சோ அப்ப நன் நன் அப்படின்னா என்ன அது வேல்யூ கொடுக்கல அப்படின்னு அர்த்தம். ரைட் சோ டிஃபால்ட்டா அதுக்கு வேல்யூ இல்ல அப்படின்னு வேல்யூ கொடுக்கலனா அது எரர் காமிக்காது. அது நன் அப்படின்னு டிஃபால்ட் வேல்யூ நன் ஒண்ணும் இல்ல அப்படின்னு அர்த்தம். ஒண்ணும் இல்ல நன் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற லாங்குவேஜஸ்ல சொல்லுவாங்க. இங்க நன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட் சோ வேற யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ரைட் சோ we'll stop with this for the day. We'll continue in the next class. Thank you.